வணக்கம், என் பெயர் ரஷிதா. நான் அரசி நகரம் தமிழ் பள்ளியில் நிலை 2 படிக்கிறேன். நான் இப்போது தமிழ் புலவர் ஔவையார் சொன்ன கொன்றை வேந்தன் சொல்ல போகிறேன். யார் இந்த கொன்றை வேந்தன்? கொன்றை மலரை அணிந்திருக்கும் சிவபெருமான் என்ற பொருள். கொன்றை வேந்தன் என்பது நல்லொழுக்க நூல். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அம்மாவும் அப்பாவும் நமக்கு தான் முதல் தெய்வம். ஆலயம் தொழுவது சால்வும் நன்று. தினமும் கோயிலுக்கு போய் தொழுவது நல்லது. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. இல்லறம் வாழ்க்கையே மிகவும் நன்மை தரும். ஈயார் தேற்றை தீயார் கொள்வர். பிறருக்கு உதவி செய்யாத பொருள் கெட்டுவிடும் செல்லும். உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு. சிக்கனமாக வாழ்வது நல்ல பழக்கம். ஊரின் பகைப்பின் வேருடன் கெடும். ஊரில் நண்பர்களுடன் சண்டை போட்டால் நமக்கு தான் கெட்டிட நடக்கும். ஊக்கம் முறைமை ஆக்கத்திற்கு அழகு. உற்சாகமான வேலை செய்தால் வெற்றி கிடைக்கும். எண்ணும் எழுத்தும் கண் என தகும். எண்ணும் எழுத்தும் கண் போல முக்கியம். ஏவா மக்கள் மூவா மறந்து. அம்மாவும் அப்பாவும் சொல்லாமல் நல்லதை நாமே செய்ய வேண்டும். ஐயம் புகினும் செய்வன கஷ்டமாக இருந்தாலும் நல்லதை நாமே செய்ய வேண்டும். ஒருவனை பற்றி உலகத்தில் நல்ல நண்பர்களும் சேர்ந்திருக்க வேண்டும். குற்றம் பார்ப்பேன் சுற்றம் இல்லை. எப்போதும் குற்றம் சொன்னால் நம்மை சுற்றி யாரும் இருக்க மாட்டார்கள். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்பா சொல்வதுதான் உயர்ந்த மந்திரம். தாயார் சிறந்த கோவிலும் இல்லை. அம்மா தான் நமக்கு முதல் தெய்வம். திரைக்கடல் ஓடியும் திருவியும் தேறு. எங்கு சென்றாலும் நேர்மையாக உழைத்து வாழ வேண்டும். தீரா கோபம் போராய் முடியும். அதிக கோபம்தான் சண்டைக்கு காரணம். மருந்தே ஆயினும் விருந்தோடு உணவு குறைவாக இருந்தாலும் மற்றவருடன் பகிர்ந்து சாப்பிட வேண்டும். மாறி அல்லாத காரியம் இல்லை. மழை இல்லாமல் உலகம் இயங்காது. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். நான் இப்போது செய்யும் நல்ல பழக்கம் பின்னால் பலன் தரும். வானம் சுருங்கும் தானம் சுருங்கும். மழை குறைந்தால் மக்களின் உதவி குறையும். கொன்றை வேந்தன் படிப்போம். நல்ல பழக்கம் பழகுவோம். நல்ல மனிதராய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.